எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். இன்று தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் வன்னியர்களுக்கான 10.5% கேட்டு எல்லா ஊர்களையும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எவ்வளவு தூரம் வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் தெரியாது, எத்தனை நபர்கள் கலந்து கொள்ளுவாங்க அப்படின்னும் தெரியாது. ஆனால் வன்னியர்களுக்கான 10.5% கேட்டு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் உண்மையாகவே சரியானதா, வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய நல்லதை கொடுக்குமா கொடுக்காதா, இதோடைய பின்னணி, இதோடைய அரசியல் பின்னணி அப்படின்னு ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் இப்ப பதிவு பண்றேன். குறிப்பா கடந்த 7 மாதங்களாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள், சண்டைகள், அந்த சண்டையில இரு தரப்புல இருந்தும் என்ன மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க, மக்களை எப்படி அணுகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான பொய்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில திணிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, நிறைய பேசியிருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சூழல்ல தற்பொழுது தைலாபுரத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் தெள்ள தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை கூட தவறுதலான ஒரு முறையில மக்கள் மத்தியில வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல விஷயங்களை பேசிக்கிட்டு தைலாபுரம் கும்பல் பார்த்தீங்கன்னா தெரியுது. அதோடைய தாக்கம் பற்றியும் உங்களுக்கு தெரியும். இதுல மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, டெல்லி உயர்நீதிமன்றம் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கு, உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா நீங்க அணுக வேண்டியது சிவில் கோர்ட்டு தான், இங்க நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவாக உடனேல அடிச்சு தைலாபுரம் கும்பலுக்கு சொல்லியும் கூட மக்கள் மத்தியில 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்டில் உட்காந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பச்சை பொய்யை பார்த்தீங்கன்னா அவரும் பேசுறாரு. ஜி.கே. மணி அவர்களும் பார்த்தீங்கன்னா பேசினாரு. இதுல ஒரு மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவரு யார் அப்படின்னா பாண்டிச்சேரிக்காரர் மட்டும் கிடையாது, அவரு தன்னுடைய வாழ்வியல என்ன மாதிரியான பார்த்தீங்கன்னா கோல்மால் வேலைலாம் பார்த்துருக்காரு அப்படின்னு பலருக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட 1ஆம் நம்பர் ஒரு கோல்மாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கூட்டிட்டு இவர் தான் பார்த்தீங்கன்னா கட்சியை காப்பாற்றி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சையான பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. அவரும் மைக்க பிடிச்சிக்கிட்டு இதுல பார்த்தீங்கன்னா அவர் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டரா இருந்து வெளியாகல. புரியுதுங்களா? அவர் மிகப்பெரிய ஊழல்ல சிக்கினதுனால பார்த்தீங்கன்னா வாண்டடா அவரை கவர்மெண்டே இனிமேல் மாவட்ட நீதிபதியாக இருப்பதற்கான எந்த தகுதியும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை விலக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அப்படியேப்பட்ட ஒரு உத்தமர் தான் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி தைலாபுரத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த பிரஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை பற்றின எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தாரு. இதெல்லாம் பொதுப்படையா இருக்கிற மக்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? உண்மையாவே யாரு இவங்களுக்கு பின்னாடி என்ன அப்படின்ற எந்த விஷயமும் தெரியாது. அப்படித்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10.5% நோக்கி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. அதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சாங்க. இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தையும் பண்ண போறாங்க. இது உண்மையாகவே வன்னியர்களுக்கு நலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு எந்த நலனையும் கொடுக்காது. ஏன் கொடுக்காது அப்படின்னா, இதே ஜி.கே. மணி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆண்டுகளாக வன்னியர்களுக்கு 10.5% ஸ்டாலின் கொடுத்துருவாரு, நம்ம மிகப்பெரியதா போராட வேண்டாம் அப்படின்னு இந்த விஷயத்த 10.5% மட்டுப்படுத்தி மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு துரோகத்தை செஞ்சவர் யாரும் கிடையாது, ஜி.கே. மணி தான். இன்னைக்கு அதே ஜி.கே. மணி இந்த 12ஆம் தேதி இன்னைக்கு நடக்கிற இந்த விஷயத்துல கலந்துக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு. புரியுதுங்களா? அதுவும் இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் தான் பார்த்தீங்கன்னா திமுகவோட ஆட்சி இருக்க போது. இந்த காலகட்டத்துல ஐயா நாம இதை பண்ணோம் அப்படின்னா அப்படியே திமுக விடவெளத்து நமக்கு கொடுத்துரும் அப்படின்னு ஏதோ ஒரு ரூபத்துல அவருக்கு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இதையே நம்பி இந்த வேலையை பார்க்கிறார். புரியுதுங்களா? உண்மையாகவே இந்த 10.5% தைலாபுரம் கும்பல் செய்யறது மிகப்பெரிய நலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா ஆம், நலனை கொடுக்கும். வன்னியர்களுக்கு கிடையாது, தைலாபுரம் கும்பலுக்கு தான். நாங்க பாருங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு அதை வச்சு ஏதாவது ஒரு கோக்குமாக்க வேலையை, ஏதாவது ஒரு அரசியல் விஷயத்தை வன்னியர் சமூகத்துக்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இன்னும் சிலர் அவரை நம்பிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்களுடைய வாழ்வையெல்லாம் எப்படியாவது
ஏமாத்தலான்ற பேர் வழியில தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10.5% நடக்கிறத நாமளும் வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். புரியுதுங்களா? இத்தனை ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய இந்த ஆட்சியில வந்து எந்த ஒரு போராட்ட காலத்தையும் அறிவிக்காம அதை மட்டுப்படுத்தி அதை வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போ செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே மணி சொன்னாரோ அதோடைய தன்மையாக இது நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது ஒரு விதத்தில் நல்லதுதான். புரியுதுங்களா? அப்படி ஒரு விஷயம் ஒரு பேசுபொருளாக கூட மாறட்டுமே. வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கான 10.5% அப்படின்னு பேசுபொருளாக கூட மாறட்டுமே. புரியுதுங்களா? இதே ஜிகே மணியும் இதே ஐயா அவர்களும் நினைச்சிருந்தா எப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான 10.5% மட்டும் கிடையாது 14% இடஒதுக்கீடை வந்து பார்த்தீங்கன்னா பெற்று தந்திருக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா திமுகவோட இதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கும்போது நம்ம வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களை கையில் வச்சிருந்தோம். அப்பொழுதுதான் வந்து முதல் முறையாக பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக ஆனாரு. அந்த காலகட்டத்தில் தான் வந்து முஸ்லிம்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததியர்களுக்கான தனி உள் இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த சூழல்ல ஜிகே மணி அவர்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களோ இதை கேட்டிருந்தா இதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்திருந்தா எப்பொழுதோ வன்னியர்களுக்கான தனி உள் இடஒதுக்கீடு அப்படின்றது சாத்தியப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? அதெல்லாம் அப்படியே வந்து அரசியலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு சிந்தனையால தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை கையில் எடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதோடைய பிம்பமாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகளை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட அரசியல் ரீதியாக காட்டிட்டாரு. மகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்டணும்ல. என்னுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா 10.5% போராடி இருக்கா அப்படின்னு வந்து காட்டணும்ல. அதோடைய பிம்பமாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களும் காந்திமதி அவர்களும் ஜிகே மணி அவர்களும் சேலம் அருள் அவர்களும் இன்னும் இதர வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் அணியை சார்ந்து அந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்களே ஒழிய வன்னியர் சமூகத்துக்கான எந்த ஒரு நல்லதையும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுப்பதற்கான விஷயமா நான் பார்க்கல. புரியுதுங்களா? இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கணும் அப்படின்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னா வன்னியர் சமூகத்துடைய நலனை நோக்கி நாம எல்லாம் பயணப்படும் பொழுது இப்படியாப்பட்ட ஒரு பேசுபொருளாக மாறுற ஒரு செயலை கூட வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சின்னதாக செஞ்சா கூட அதை நாம வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணணும், அதை நம்ம வரவேற்கணும். அந்த சூழல்ல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் வரவேற்கிறேன் ஒழிய இதால வந்து வன்னியர்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடந்துரும், இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அரசு அப்படியே வந்து கிடுகிடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடுங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து கொடுத்துருன்றதுலாம் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பொய்மைவாதம். ஏன்னா அதையெல்லாம் தாண்டி வந்து தைலாபுரம் கும்பல் வந்து இன்னைக்கு செய்ய போற இந்த போராட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமோ மிகப்பெரிய போராட்டமோ மாற போறது கிடையாது. புரியுதுங்களா? இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையான உண்மை அதுதான். அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 200 பேர் சேருவாங்க. சேலத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் அதிகமாக சேரலாம். ஏன் சேரலாம் அப்படின்னா வந்து சேலத்துல ஒரு ஸ்டார் இருக்கிறார் எம்எல்ஏ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டிட்டு வருவார். அந்த ஆட்களை கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த செய்யட்டும், தவறு கிடையாது. ஆனா அதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து பல கட்டுக்கதைகளை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள்கிட்ட சொல்ல முயலுவாங்க. அதனால வன்னியர்கள் தெல்ல தெளிவாக இருங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு கேட்டால் எந்த நல்லதும் நடக்காது, இருக்கிற வெளிப்படையான உண்மை. ஆனா அவர்கள் செய்யறாங்களா? அதுக்கு ஒரு சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நாம நம்மளுடைய வேலைகளை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயணப்படணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் இன்னைக்கு இந்த நாள்ல இந்த காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லிக்க விமல்வர்மன் கடமைப்பட்டிருக்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமா